ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். ஒரு புதுவிதமான ரெசிபி வல்லாரக்கீரை சம்பல். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை நல்லா பாதுகாக்குது. இதுக்கு ஒரு 20 அல்லது 25 சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். பச்சை மிளகாய் இப்போதைக்கு ஒரு 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். பொடியாகவும் நறுக்கி போட்டுக்கலாம், நீட்டை வாக்கிலே அரிஞ்சு போட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம், இப்போ ஒரு 3 கைப்பிடி வல்லாரக்கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் தேவைப்படும். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் தேவைப்படும். இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம கலந்துக்க போகிறோம். வல்லாரக்கீரையை நல்லா காம்புக்கு மேலே உள்ள இலைப்பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இதை பொடி பொடியாக நறுக்கிக்கணும். இது ஈரம் இருக்கக்கூடாது. அதுக்காக ஒரு டிஷ்யூ வச்சு அந்த ஈரத்தை எடுத்துடலாம். அல்லது ஒரு காஞ்ச துணியில் நீங்கள் உணர்த்தி வச்சிங்கன்னா நிழலில் அந்த ஈரத்தெல்லாம் அது உறிஞ்சிரும். அது உறிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இது பொடி பொடியாக நறுக்கி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், முழுசாக போடுறத விட. இது நம்ம அப்படியே சாப்பிட போகிறோம், நம்ம ஒன்றும் சமைக்க போகிறதில்ல. இந்த மாதிரி அடுப்பில்லா சமையல் இது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற சமையல் இது. இது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கியாச்சு. இந்த சம்பல் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். வயசானவங்களுக்கு எல்லாருக்கும் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும். இது ஒரு நல்ல ஒரு உடலுக்கு தேவையான உள்ள அனைத்து சத்துக்களும் இருக்கிற கீரை இது. இதை நம்ம சமைக்காமே சாப்பிட்றதுனால இதோட சத்து இன்னும் அதிகரிக்குது. இதை எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இந்த கீரை நம்மளுடைய ஆங்ஸைட்டியை குறைக்குது, நல்ல தூக்கத்தை உண்டு பண்ணுது. அதே இல்லாமல் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட்டு. இது அந்த வெங்காயத்தெல்லாம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த கீரையோடு சேர்த்துக்கலாம். நல்லா கசக்கி விடணும், இது அதாவது பிசைஞ்சு விடணும். அடுத்தது நான் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழ சாறையும் அதில் ஊற்றிக்கலாம். மிளகாய் பொடியும் அதிலே போட்டுக்கலாம். முக்கியமாக மூளையின் செயல்பாட்டு திறனை அதிகரிக்க உதவுது. தேங்காய் பூ நல்லா இப்போ 3 கப்பு கீரை எடுத்துக்கிட்டோம்னா நல்லா 1 கப்பு தேங்காய் பூ போட்டுக்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு விடணும். இந்த வெங்காயம்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டால் தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழம் நல்லா அதை உறிஞ்சிக்கிறதுனால நல்ல புளிப்பு உப்பாக நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரை. இதை நம்ம சப்பாத்திக்கு அல்லது தோசைக்கு இல்லை சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். இல்லை சும்மா ஸ்நாக்காகவே கூட ஈவினிங்கில் அதை அப்படியே கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். இந்த சம்பல் இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்பம் இடியாப்பம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். முக்கியமாக பார்க்கின்சன், அல்சீமர் டிசீஸ் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த கீரையை சாப்பிட்டா. ஏன்னா இந்த கீரையோட குவாலிட்டி எப்படி. இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருந்தால் இல்லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.